இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், இயேசு உயிர்த்தெழுந்தார், நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற என்ன பண்ணப்படும் தலைப்பினாலே நினைச்சுக்கிறோம் நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, யோவானின் புஸ்தகம் 20வது அதிகாரம். யோவானின் புஸ்தகம் 20வது அதிகாரம். ஏன் நான் யோவான் புஸ்தகத்தை அதிகமா எடுக்கிறேனால், இவர் தான் அதிகமா இயேசுவோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அதனால இவருக்கு ரொம்ப டீப்பா என்ன செய்யும், தெளிவான காரியங்கள் தெரிந்திருக்கும். அதனாலதான் அவருடைய கிரியிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ யோவானின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 31 வசனங்களை நான் என்ன பண்ண தெளிவாக வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். ஹல்லேலூயா. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு கல்லறையிலே நாம் என்ன செய்கிறோம், ஒரு பிரேதத்தை வைக்கிற போது கொஞ்ச நாள் என்ன ஆகும், இன்னொரு பிரேதத்தை வைக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால என்ன செய்யலாம், யானை எடுத்து இருக்கலாம், இல்ல பூமிக்குள்ளே புதைந்து போயிருக்கலாம் அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா. அது போலதான் இவங்களை என்ன செய்யறாங்க, ஆண்டவர் மரித்து 3ஆம் நாளில் என்ன செய்யறாங்க, அதிகாலையிலே என்ன செய்யறாங்க, ஓடி போய் பார்க்கிற போது அங்க யாரு இல்ல, இயேசுடைய பிரேதமே இல்ல. உடனே என்ன பண்றாங்க, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே சரித்திர வரலாற்றிலே ரொம்ப கவனமா இருந்தாங்க. எப்படின்னா, இயேசுவை அந்த மாதிரி இல்லாம போயிட்டா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வேற யாருதான் இல்லாம போனா என்ன, போவாட்டா என்ன விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு விதத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் யூதர்களும் பரிசேயரும் சதுசேயரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாகவே உயிர்த்தெழுதலை யார் நம்பினார்கள், இயேசுவை பின்பற்றினோர் நம்பினார்கள். இயேசுடைய பிரேதம் அங்கு இல்லாமல் போய்விட்டால் என்ன ஆகும், நிச்சயமாக அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற வரலாறு என்ன பண்ண பதியப்படும் என்பதிலே உசரா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அதை கண்காணித்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் காணவில்லை. மரியாள் பார்த்து என்ன செய்யறாங்க, காணோம் அப்படின்னு சொல்லி யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி என்று சொல்றாங்க. எல்லாருக்கும் சொன்ன போது எல்லாரும் ஓடி பார்க்கிறார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்திலே வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். துணியை சுருட்டி வைக்கிறத ஒரு பெரிய விதமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லை, இதுவும் என்னது, ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை குறிக்கிறது. எப்படின்னா, நீங்க காலையில தூங்கி எழுந்த உடனே உங்க பெட்ஷீட்டை நீங்க மடிச்சு வைக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் கரெக்டா இருக்க என்ன செய்வாங்க, அதை மடிச்சு வைப்பார்கள். ஹல்லேலூயா. அதே போல ஒரேடியே செத்து விட்டால் அவர்கள் யூஸ் பண்ணதை என்ன செய்வாங்க, ஒரேடியே மடித்து என்ன பண்ணுவாங்க, இனிமேல் யாரும் எடுக்காத அளவுக்கு வைத்து விடுவார்கள். ஆக வந்து 2 முறை சுருட்டி வைப்பாங்க. ஆனா சாகாம இருக்கிற உனக்கு டெய்லி சுருட்டி வைப்பாங்க, செத்தவங்களுக்கு ஒரே தடவை சுருட்டி வச்சிருவாங்க இல்லையா. ஆனா இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை சுற்றி வைத்திருந்த சீலைகளை அழகாய் என்ன செய்த ஒன்று என்ன செய்து ரிலீஸ் பண்ணி கரெக்டா என்ன செய்யணும், ப்ராப்பரா அதை மடிச்சு வைத்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அது என்னது, காணாமல் போன அறிகுறி அல்ல, உயிரோடு எழுந்ததற்கான அறிகுறி. அப்படி ஏனால் அவர் உயிர்த்தெழுந்தால் பிச்சுக்கிட்டு எழுந்துக்கிற மாதிரி என்ன செய்திருக்கலாம். ஆனா அப்படி இங்க சொல்லப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நிச்சயமாக தூதர்கள் என்ன செய்திருப்பார்கள், அவருக்கு ஹெல்ப் பண்ணி அழகா என்ன செய்திருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல வைத்திருப்பார்கள். அவர் உயிரோடு தான் எழுந்தார் என்பதற்கு துணி சுருட்டப்பட்ட அழகாய் வைத்திருப்பதும் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அப்ப அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, அவர் மரித்தோரிலிருந்து என்ன செய்தாரு, எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருக்கிறார்கள். அப்போ இந்த முன்னாடி இருக்கிற வசனத்திலே நீங்கள் கவனித்திருந்தால், முந்தி கல்லறையிடத்தில் வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆனாலும்
பாக்குறாங்க, இயேசு இல்ல அப்படின்னு ஆச்சரியம் தான். ஆனா இன்னொன்னு அவங்க மறந்துட்டாங்க, நான் உயிரோடு வருவன்னு ஆல்ரெடி யார்கிட்ட சொன்னாரு? சீசரிடத்துல இயேசு சொன்னாரு. ஆனா அவங்களுக்கு என்ன வரலையா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்பொழுது பாருங்க, இன்னும் அறியாதிருந்தார்கள். அறியாமை இன்னைக்கு கிறிஸ்தவரிடத்துல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து, அறியாமை. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற எண்ணமே உங்களிடத்தில் இல்லை. இருந்திருந்தால் நமக்கு பயம் வந்திருக்கும், ஒழுங்கா இருக்கணும் எண்ணம் வந்திருக்கும். ஆனா வரவே இல்லைன்னா உலக மக்களை போல என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்மை காணவில்லை என்று நினைத்து கொண்டுதான் அந்த அறியாமையில என்ன செய்கிறோம்? துணிகரமாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதேதான் சீசர்களுக்கும் இருந்தது. தேவன் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு நினைவில்லை. அதனால அறியாமை மிகப்பெரிய என்ன பண்ணும்? ஆபத்தை உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாக்கும். ஏன் தெரியுமா? சத்தியத்தை உணராத நிலை அது. இன்னைக்கு சபைகளை எவ்வளவு போதிக்கிறோம், எவ்வளவு செபிக்கிறீங்க, அனுதினம் எவ்வளவு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஏன் உங்களுக்குள்ள தேவ பயமோ தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமோ வராம உலகத்தின் கிரிகள் தான் அதிகமாய் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தை இன்ச்சு இன்ச்சா அறிகிறீங்க. ஆனா தேவனுடைய அன்பையோ சத்தியத்தை உங்களால் என்ன செய்ய முடியல, அறிய உணர்வே வரல. சத்தியத்தை என்ன பண்ணணும்? அறிய வேண்டிய உணர்வே என்ன செய்யல, வரவே இல்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை படிப்புகளையும் நீ ஒரு முறை அது என்னன்னு படிச்சீங்கன்னா, திரும்ப படிச்சீங்கன்னா அதன் அர்த்தத்தை தான் கொடுக்குமே தவிர வேறொரு அர்த்தத்தை என்ன செய்யாது, அது கொடுக்கவே விடு. ஆனா வேதம் அப்படி அல்ல. எந்த காலகட்டத்திலும் என்ன செய்யுது? உன்னோடு பேசக்கூடியதாக, உன்னோட என்ன பண்ண உறவாடக்கூடியதான வார்த்தை இது. நீங்க என்ன, நீங்க ஒரே வார்த்தை படிச்சுட்டு அவ்வளவுதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு போயிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. உலகத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கிறபடினாலே அதுல நீங்க ரொம்ப அறிஞ்சுக்கிறீங்க. ஆனா தேவன் மீதான உணர்வு இல்லாதனாலதான் அறியாமையினாலே என்ன செய்யறீங்க? ஏன்னா சத்தியம் இன்னைக்கு உங்களுக்குள்ள சரியா இல்லைன்னு வைங்க, நீங்க ஜெப வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, சரியா இருக்க முடியாது. உலகத்துல நீங்க சாட்சியாகவும் வாழ முடியாது. அல்லேலூயா. அப்ப அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அறியாமை உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வைங்க, அவரை போல வாழவே மாட்டேன். ஆனா உலகத்தை குறித்த அறிவு உனக்கு இருக்கிறதுனாலதான் வேலைக்கு போனா எப்படி போனோம், சினிமாவுக்கு போனா எப்படி போனோம், ஃபங்க்ஷனுக்கு போனா எப்படி போனோம், ஊரை சுத்த போனா எப்படி போனோம், நண்பர்கள் வீட்டுக்கு போனா எப்படி போனோம், சொந்தக்கார வீட்டு தெரியுதா இல்லையா உனக்கு? ஆனா தேவனுடைய சமூகத்திலே தேவனை தேடுவது கேட்டா என்ன செய்யல, உங்களுக்கு தெரியவில்லை. சுவிசேஷ அறிவிக்க தெரியல, ஜெபிக்க தெரியல, ஜெப கூட்டம் நடத்த தெரியல, ஒரு காரியம் எதையுமே தெரியல. ஏன் அப்படின்னா தேவன் மீதான அறியாமை உங்களுக்கு இருக்கிறது. அதனால அவரை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருக்கு என்ன பிரியம், என்ன செய்தா நல்லா இருக்குன்னு தானா செய்ய வருவீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களிடத்திலே தேவனை குறித்த அறியாமையினாலதான், உணர்வு இல்லாமையினாலதான் நீங்க எப்படி இருக்கிறீங்க, அவருடைய வல்லமைகளை உணர முடியாமல் இருக்கிறீர்கள். அவர் உயிருள்ள தெய்வம் என்பதை என்ன செய்யறீங்க, அறியாமல் இருக்கிறீர்கள். அறியாமை மிகப்பெரிய என்ன கொடுக்கும், ஆபத்தை கொடுக்கக்கூடியது. தேவனை அறிகிற அறிவு உங்களிடத்தில் என்ன செய்யணும், பெருக வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டாள். அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்க, வேலை முடிஞ்சது அப்படின்னு. ஆனால் சகோதரி மட்டும் என்ன செய்யறாங்க, அழுவுறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுவும் போது 2 பேர் என்ன செய்யறாங்களாங்க, மறுபடியும் சொல்ல 2 பேர் என்பது என்ன, உறுதிப்படுத்துதலை குறிக்கிறது. அதனாலதான் 2 தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். 2 என்பது தேவன் உயிரோடு எழுந்திருந்ததற்கான என்னது, உறுதிப்படுத்துதலின் அடையாளம். அதனாலதான் அவர் என்ன செய்யறார், 2 சாட்சிகளாக அவர்களை வைக்கிறார். அவர்கள் அணிந்திருந்த உடை என்னது, வெண்ணிற உடை. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய சமூகம் எப்படிப்பட்டது, மகா பரிசுத்தமானது, தூய்மையானது. தூய்மையை குறிப்பதற்காக தான் தேவனுடைய அன்பை சமாதானத்தை பறைசாற்றுதான் நாம் என்ன செய்கிறோம், வெண்மை உடைய என்ன செய்கிறோம், அணிகிறோம் என்பதையும் நீங்கள் என்ன செய்யணும், அது சமாதானத்துக்கான உடையாக இருக்கிறது, அது பரிசுத்தத்துக்கான அடையாளமாக இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் அதை என்ன செய்யறாங்க, அணிந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, அழுது கொண்டு இருக்கிறதை பார்க்கிறார்கள். அவர் சொல்றாரு, அவர்கள் அவளை நோக்கி சிறியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால். இவைகளை சொல்லி
பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனால் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அழுகுறாங்க, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கய்யா, இயேசுவை காணோம் அப்படின்னு. உடனே ஆண்டவர் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க, ஆனா யாருன்னே தெரியல. ஏன் தெரியவில்லை அப்படின்னா, அவர் மகா பரிசுத்தத்திலே உயிர்த்து எழுந்ததினாலே என்ன பண்ண, அவருடைய பிரகாசத்தினாலும் அவருடைய கிரியினால் என்ன செய்திருக்கலாம், அவங்களுக்கு என்ன செய்திருக்கலாம், சரியான அடையாளம் கண்டுபிடிக்காத ஒரு நிலை இருந்திருக்கலாம். அப்ப அவர் சொல்றார் பாருங்க, இயேசு அவளை பார்த்து, சிறியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். ஹல்லேலூயா. எப்பா எப்பா, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன், தயவு செய்து அவரை எங்கன்னா வச்சிருந்தா என்ன செய்யுங்க கொஞ்சமா. ஏன்னா அவனுக்கு தெரியும், இடம் மாத்தி மாத்தி என்ன செய்வான், வச்சுக்கிட்டே இருப்பான் இல்லையா. வச்சிருந்தா கொடுத்துருப்பான். யாருகிட்ட, இயேசுகிட்ட. என்ன பண்ண, தோட்டக்காரனா நினைச்சு அவர் என்ன செய்யறாரு, அவங்க கேட்கிறாங்க. சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றான். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. அல்லேலூயா. உடனே அவர் சொல்றாரு, ஏன் பேர் சொல்லி அழைக்கிறான் அப்படின்னா, அவர் உனக்கு ரொம்ப பரிச்சயமானவர் அப்படின்னா, ரொம்ப உன்னை நல்லாவே தெரியும் அர்த்தம். எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட முடியாது, ரொம்ப பழக்கம் இருந்தாதான் என்ன செய்ய முடியும். அந்த பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது, என் பேரு இந்த இடத்துல வேற யாரும், உமக்கு மட்டும் தான் தெரியும், எப்படி தெரியும் அப்படின்ன மாதிரி என்ன செய்யறாங்க. அப்போ அந்த வாய்ஸ் வச்சு என்ன செய்யறாங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க என்ன யாரு எப்படி கூடுவாங்க. ஏன்னா நீங்க நினைக்கலாம், இதுல என்னங்க இருக்கு, யாரு கூப்பிட்டாலும் தெரியும் பாப்பா, அப்படியா திரும்பி பாப்பீங்க. ஆடு மாடு கூட கரெக்டா எல்லாமே என்னதான் கூப்பிடும். ஏப்ரல் கத்துனது மேன் தான் கூப்பிடுது, ஆனா அது எங்க அம்மா தான் எங்க புள்ளதான்ன்றது எப்படி அதால கண்டுபிடிக்க முடியுது. ஒரே சவுண்டு தான், ஆனால் தெரியுது இல்ல உணர்வு. அதே மாதிரிதான் நீ போகும்போது உங்க அம்மா கூப்பிட்டா உனக்கு எப்படி உணர்வு வரும், வேற யாருன்னா கூப்பிட்டா உணர்வு, அது ஃபீல் ஆகும் உனக்கு அந்த பெயர் கூப்பிடுகிற முறையிலே. அப்ப அவரு கூப்பிட்ட உடனே சரியா என்ன செய்யறாங்க, இயேசுதான் இப்படி என்ன கூப்பிடுவாரு என்பதை நன்கு புரிந்து கொண்ட அவள் இயேசுவே, அவர் ரபுனி, ரபுனி என்றால் போதகரே. ஏனென்றால் அவர் என்ன செய்தாரு, அவங்களுக்கு நல்ல போதகராய் இருந்து அவர்களை என்ன செய்தாராம், நடத்தின தெய்வமாய் இருந்தார். உடனே அவங்க என்ன செய்யறாங்க, மரியாதை செலுத்துகிறார்கள். அப்ப சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கு உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்தில் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஹல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் ஏன் தெரியுமா சகோதரிகளிடத்திலே எழுப்புதலை வரும்படியை கொடுத்தாரு. என்னை நீங்க தான் நிறைய என்ன செய்வீங்க, தவறுக்கு காரணமாக இருப்பீங்க. நீங்க தான் என்ன செய்வீங்க, ரொம்ப அதை நினைத்து அதிகமாக அழுவக்கூடியவர்களும் நீங்கள் தான். அதனாலதான் இயேசு என்ன செய்தாரு, உங்களை எப்படி உங்களை பின்னாடி தள்ளினார்களோ உங்களை மறுபடியும் என்ன செய்தாரு முன்னாடி கொண்டு வந்ததிலே மிகப்பெரிய பங்கு என் இயேசுவுக்கு இருக்கிறது. உங்களுக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்ததிலே எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் போலாம் ஆண் வாரிசு இல்லையா, ஆண் அப்படிதான் ஓடும் இல்லையா. இன்னைக்கு பாரு என்ன செய்வான், ஒவ்வொரு சென்டிமெண்டா பாட்டை போட்டுக்குன்னா என்ன பண்ண, பொம்பளை பிள்ளை அப்படியே கால் எட்டி ஒதிக்கிறது, அப்படியே செல்லமா இது பண்றது, இதெல்லாம் எப்ப வந்து வந்ததுன்னே தெரியலையே. அல்லேலூயா. எங்க இருந்து திடீர்னு இவ்வளவு பாசம் வந்தது? ஏன் இயேசு மாத்திரம் இல்லை, ஏனால் பெண்களுக்கு இன்றைக்கு என்ன வந்திருக்காது, உரிமைகளும் கிடைத்திருக்காது, நீங்கள் எழுந்து ஒளி வீசவும் முடியாது. அதே சமுதாயத்தில் இன்றைக்கு உங்களை கொண்டு என்ன செய்யறாரு, ரட்சிப்பை வெகு விரைவா எந்த கிரிகளினாலே உலகம் பாவம் செய்தது என்று சொன்னார்களோ அதே உலகத்தை ரட்சிக்கிற வழியாக தேவன் உங்கள் மீது என்ன செய்தாரு, பயன்படுத்தினது எவ்வளோ மாபெரும் தயவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ பெண்கள் ரொம்ப அலட்சியமா என்ன செய்யறீங்க இருக்கிறீங்க. நிறைய பேரு ஏளனமாய் சொல்லும் போது வேதனைப்படுறீங்க. இல்ல, நீங்கள் தான் என்ன செய்வீங்க, ரட்சிப்புக்கு மிகப்பெரிய வழியா இருக்கிறீங்க. நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு என்னவா இருக்கிறீங்க, ஒளியாக இருக்கிறீர்கள். நீ எல்லாம் என்ன பண்ணிடுவ அப்படின்னு கேட்ட இந்த உலகத்தின் மத்தியிலே நீ இருந்தானா என்ன செய்ய முடியும், ஆள முடியும் என்கிற நிலையை ஏற்படுத்த வைத்தார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருதான், நீங்க தான். புருஷன் அடிக்கிறியா, அடிச்சுக்கோ, ஆனா ஓட்டு மட்டும் சொல்ற நிலைமை வந்துதான் இல்லையா. ஏன் வந்தது,
உங்கள் மூலியமா தான் எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை தேவன் மாற்றி அமைத்தார். சரியா? அதனால வரலாற்றிலும் சரி, உலகத்தின் எல்லா கிரியிலும் சரி, இயேசு உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். காரணம், உங்கள் கண்ணீரை அவர் கண்ட தெய்வம் துடைத்த தெய்வமாக இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நீ போய் சகோதரர்களுக்கு என்ன செய்ய? சீசர்ன்னு சொல்லல. ஏன் சீசர்ன்றது போய் சகோதரன் வந்து தெரியுமா? சொல்றாரு, நான் இருந்த இடத்திலே என்னை பின்பற்றினவர்கள் என்ன செய்யணும்? வரணும். அப்படின்னா அவர் ஒரு ஃபேமிலியா என்ன செய்யறாரு? இப்போ என்ன செய்யறாரு? உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா அவரும் நாம எப்படி இருக்கிறோமா? சகோதர சகோதரியா இருக்கிறோம். அப்படின்னா என்ன தெரியுமா? சொத்திலே என்ன உண்டு? சரிசம பங்கு உண்டு. அவர் சொல்றாரு, என்னோடு கூட நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆளுகையும் செய்வீர்கள் என்பதின் அடையாளம் தான் இது சகோதரத்துவம். அப்ப அவர் அதான் சொல்றாரு, போய் என்ன செய்ய? நான் என் பிதாவிடத்துல போகிறேன், நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் சொல்றாரு, எங்க அப்பா நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, உங்கள் பிதாவினிடத்தில் சொன்னாரா இல்லையா? அப்ப என்னது? எனக்கு அப்பானா உனக்கும் இனிமேல் அவர் தான் உங்களுக்கு அப்பா அப்படின்ற. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் என்ன செய்யறேன்? போறேன். அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? நீயும் எங்க வருவ? அங்க வருவ. என்னை போல நீ என்ன செய்வ? சுதந்திரிப்போம். இந்த கோட்பாட்டை எந்த தெய்வங்களும் எந்த சூழ்நிலைகளும் இதுவரைக்கும் என்ன செய்யல? கொடுக்கவே இல்லை. முடிஞ்சு போனா காலடியில கிடக்கும், இல்லைன்னா உனக்கு கீழே வச்சிருக்கோம், இல்லைன்னா அதை விட பாத்தீங்கன்னா மற்ற வானங்களிலே உங்களை வைத்துதான் கூடப்படும். ஆனால் சரிக்கு சரி தான் இருக்கிற ஸ்தலத்திலே உங்களையும் வைப்பதாக எந்த கோட்பாடும் குறிப்பிடவில்லை. இயேசு தெய்வம் மாத்திரம் தான் அதை குறிப்பிடுகிறான். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தனக்கு நிகராகவே என்ன செய்வாராம்? மரியாதையை, கனத்தை, புதிய நாமத்தை என்ன செய்வாராம்? தரிப்பிப்பார். பிதா அவர்களுக்கு பிதாவாய் இருப்பார். தேவனே என் தேவன் உன்னுடைய தேவனாய் இருப்பாய் என்பது என்ன குறிக்கிறது? நாம் எல்லாம் ஒரே குடும்பம், தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடியவர் என்கிறதை அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. காசு கொடுத்தா வருமா இந்த உறவு? இல்ல உன்னை போல எல்லாம் மற்றதெல்லாம் செஞ்சு விட்டு அந்த உறவு வந்து விடுமா? தேவன் கொடுத்த உறவு இது, மிகப்பெரிய உறவு இது. இதை அடையதான் நாயா அலையலாம் ஒவ்வொரு உலகத்திலும். இதை ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்தாரு? எளிமையாக கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா நீங்களும் அதுதான் என்ன செய்றீங்க? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அற்பமா இருக்கிறது. உன்னை விட உலகம் தான் ரொம்ப நட்பு பாராட்டுகிறது, அதுதான் உறவா இருக்கிறது. நல்லதான், கரெக்ட் தான். ஆனா நல்ல வெக்ஸ் ஆகி எல்லாம் உடையும் போது மட்டும் என்ன சொல்ற? அதான் என்னதான் இருந்தாலும் ரத்த சம்பந்தம் தான், என்னதான் இருந்தாலும் எங்க குடும்பம் மாதிரி வருமானு அப்பதான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் அது எல்லாம் உன்னை கைவிடும் என்பது ஒரு நாள் புரியும் போது என்ன செய்வேன்? உணர்ந்து வருவேன். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோ, பட்டு அனுபவப்பட்டு வர்றதுக்காக நீ நானும் கிறிஸ்துவ வாழ்க்கையில வரல, இனிமேல் படவே கூடாது. அவர் வழியிலே போனால் நாம் என்ன செய்யலாம்? தோல்வியை அடையாமல் ஜெயிக்கலாம் என்பதுதான் உனக்கு கற்றுக் கொடுக்க வந்தாரே தவிர, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படியின் என்று உலகத்தை போல என்ன சொல்லுவதற்காக உன்னை அழைக்கல. இனி நீ தோக்கவே கூடாது. அதற்கு தான் நான் என்ன செய்தேன்? எல்லாவற்றையுமே உனக்காக ஏற்றுக்கொண்டேன். நீ என் வழியிலே வந்தால் நீ தோக்க வேண்டிய அவசியமே உனக்கு இருக்காது என்பதை தான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். அவர் சொல்றாரு, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீசருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ சமாதானம் எங்கே தேவைப்படுகிறது அப்படின்னா, எங்கே குழப்பங்களும் எங்கே பயங்களும் எங்கே திகழ்களும் இருக்கிறதோ அங்கே என்ன வேணும்? சமாதானம் வேண்டும். அப்போ அந்த இடத்திலே நல்லா கவனிக்க வேண்டும். யூதர்களுக்கு இன்னும் பயந்து இருக்கிறபடினாலே எல்லாரும் கதவை பூட்டிட்டு என்ன செய்யறாங்க? உள்ளேதான் இருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் எங்க போனாரா? நல்லா கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின் கிரியைகளிலே. அவர் சொல்றாரு, பூட்டி இருக்கு இயேசு வந்து நடுவே நின்று. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? கதவு திறக்கல. அப்ப என்ன இன்விசிபிளா? எப்படி போனாரு? அதுதான் அவர் ஆள் தத்துவம் உடையவர். நீ மட்டும் மாற முடியும், அவரால் மாற்ற முடியாதா? ஒவ்வொரு பொருளை உனக்கு முன்னாடி ஊடுருவி போக வைக்க முடியுமா முடியாதா? முடியாதா? நீங்க போறீங்க, ஸ்கேன் எடுக்கிறீங்க, உள்ள இருக்கிற எலும்புலாம் எங்க இருக்குன்னு தெரியுதா இல்லையா? எப்படி போச்சு? கண்ணுல பாத்தியா?
எப்படி தெரிஞ்சது? நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒளிதான் அது உள்ள போச்சு. ஆனா ஒன்னால நினைச்ச முடியாத, பார்க்க முடியாதுன்னா அந்த ஒளியை படைத்தவர் எந்த விடத்துல ஊடுருவி போவதற்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது என்பதை அது வெளிக்காட்டுது. சயின்ஸ் படி நீ பார்த்தீங்கன்னா அது ஊடுருவி போய் உன் உடம்புல என்ன செய்யுது? காட்டுதா இல்லையா? வயிற்றுல குழந்தை கரெக்டா இருக்குதான்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இப்படி பண்ணா நல்லா பாரு, வருதா வருதா. எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? கேமரா உள்ள வயிற்றுல கீச்சின்னு உள்ள போச்சா? அது ஊடுருவி, அந்த ஒளி அலைகள் ஊடுருவி போனதுனாலதான் கண்டுபிடிக்கப்படுது. மனிதனால ஒன்னால இதை செய்ய முடியுமானால் இந்த ஒளிகளை ஒன்னாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தால என்ன செய்ய முடியும்? இந்த நிலையை அடைய முடியும். அதுதான் அடுத்த கட்டம். மரணத்திலிருந்து உயிரோடு எழுகிற நிலை என்பது என்ன ஆகுது? மாம்ச நிலையில் இருந்து என்ன பண்ணது? தேவ ஆவியின் நிலையில வருகிறது. ஆவியின் நிலைகளுக்கு சரீரங்கள் உண்டு. அது பரலோகத்திலே அது எப்படின்னா எந்த நிலையும் கடந்து போகக்கூடிய நிலையை இது உருவாக்கும். அல்லேலூயா. சோ அதனாலதான் இது என்ன செய்யணும்? நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இதற்கு அறிவியல் ரீதியான ஞானம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க வேண்டும். அப்பதான் இது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அப்ப அந்த இடத்துல நீங்கள் கவனித்தீர்களானால் அவர் மட்டும் பேயா இருந்திருந்தால், இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம், வேற ஏதோ ஒரு காரியமா இருந்திருந்தால் அந்த காயத்தின் தழும்புகளோ மற்றவர்களோ இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல என்ன செய்யுது? அது தெளிவாவே தெரிகிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆணி அடிச்சாங்க. எவ்வளவுதான் ஆறுனாலும் அந்த இடம் என்ன இருக்கும்? தழும்புகள் அவ்வளவு ஆழமாக இருக்கும். அதெல்லாம் அவர் பார்க்க சொல்றாரு. அவர் பார்த்துட்டு சொல்றாரு. அப்ப ஆவியின் ரீதியிலே நமக்கு என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? தேவ சாயலாக தேவ சரீரத்தை நாம் பெறுவோம் என்பதை நீங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் செத்துட்டு அப்புறம் எலும்பு கூட இல்லாத அளவுக்கு கரைச்சி என்ன பண்றான்? நதியில போட்டுறான். எப்படி உயிரோட எழுந்திருப்பாங்க? அவங்களா எப்படி உயிரோட எழுந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அப்புறம் அந்த ஆத்மாவினுடைய மீட்பை தான் அது சொல்லுகிறது. அப்ப நீங்கள் இதை என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். அப்ப அடுத்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. சமாதானம் நமக்கு சொல்லப்படுவதற்கு காரணம் பயப்படக்கூடாது என்பதற்காக. நீங்க யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. செத்துட்டு சொல்லுவாங்கல்ல, செத்துட்ட பெரிய என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என்ன ஆகணும் தெரியலே. பயப்படாது, இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். சொல்றாரு, உங்களை நான் திக்கற்றவர்களாக விட. உங்களுக்கு இப்ப தேவையானது என்னது? சமாதானம். குழப்பம் அடையாது, பயப்படாது, திகில் அடையாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் தெளிவா குறிப்பிட திரும்பவும் சமாதானத்தை சொல்றாரு. அது உறுதிப்படுத்துதலை குறிக்கிறது. தேவ சமாதானம் உங்களுக்கு வருவதாக. அவர் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு என்ன சமாதானம் வரணும்? இயேசுவின் மூலியமாய் வருகிற சமாதானம் தான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் நீ ஓடனேன்னு வை, அது உங்களுக்கு என்னதான் கொடுக்க? திரும்ப வலிய வேதனையை தான் கொடுக்கும். அல்லேலூயா. நல்ல ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. என் மனதிலே என்ன இருக்கிறது? இப்ப நல்ல சமாதானம் அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப உழைச்சி ரொம்ப சம டென்ஷனா இருக்கிறேன்னு வைங்களேன். அப்ப அந்த நாட்களிலே தேவனுடைய அன்பு நமக்குள்ள கிரியை செய்யும் போது என்ன ஆகும்? அது அப்படியே கூலா மாறிடும். அப்ப நமக்குள்ள என்ன வராது? அந்த கோபம் எரிச்சல் வராதபடி அமைதி நிலைக்கு வந்துடும் இல்லையா? அதான் சமாதானம். ஆனா உலக சமாதானம் எப்படி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமைக்கிறதுனால தானே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, பேசாம ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னு நீ சொல்ற இல்லையா? அதுதான் நீ உலகத்துல தேடுகிற சமாதானம். எத்தனை ஆர்டர் போடுவ? காசு இருக்கிற வரைக்கும். காசு இல்லைன்னா உன் சமாதானம் என்ன ஆயிடுது? பாதிலே காணாம போயிடும். ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் 2 நிமிஷத்துல என்ன ஆயிடும்? கூல் ஆயிடுவேன். அதுக்கு எந்த காசு பணமும் தேவையில்லை. சின்ன தேவ அன்பு தான். சின்னதா ஒரே ஒரு அரவணைப்பு தான். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்கிற சின்ன ஒரு அரவணைப்பு சமாதானத்தை என்ன பண்ணிட்டாங்க? உண்டாக்கி விடும். தேவன் கொடுக்கிற சமாதானம் இப்படிப்பட்டது. அது விலை இல்லாதது. இது என்னது? மதிப்பு மிக்கதா இருக்கும். ஆனா உலகத்திலே நீ தேடுகிற சமாதானம் விலை கொடுக்க வேண்டும். அதற்கு கொஞ்ச நாளிலே என்ன ஆயிடும்? மதிப்பு இல்லாமல் போய்விடும். இப்பதான் நல்லா அன்பா பேசுன, அது வேற வாய். இப்போ காசு கொடுத்தா அன்பு, காசு கொடுக்கலன்னா இப்ப எங்க போச்சு ஒரு சமாதானம்? அதுதான் அதற்கு என்ன இருக்கிறது? மதிப்பு இல்லை. அதன் பிறகு அது மாறிவிடும். ஆனா தேவ சமாதானம் உங்கள் வீட்டுக்குள்ளே உனக்குள் இருக்குமானால் அது மாறாத இன்பத்தையும் என்ன பண்ண மகிமையும் கொடுக்கக்கூடியது. ஆனா நீ கிறிஸ்தவ ஜனம் அந்த சமாதானம் வேணாமா? எதுதான் வேணுமா? ஆமா.
ஏன்னா இதுதான் உன்னை கஷ்டப்படுத்துதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற. இல்ல, உன் மனசுதான் ரொம்ப வழியில் இருக்கிறது. அதற்கு தான் இவ்வளவும் அந்த மனசு தேற்றப்பட்டு விட்டால் எவ்வளவு கஷ்டத்தை தாங்குவதற்கு நான் உன் கூட இருப்பேன்னு நீங்க சொல்லுவீங்க. அதுதான் தேவ சமாதானம். தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தேவைப்படுவது தேவ சமாதானம் என்பதை நீங்கள், அதனாலதான் உங்களை திரும்ப திரும்ப அதை அவர் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறான், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்றதுக்கு இல்ல, உங்களை எங்க அனுப்புறாராம்? அப்ப புரியுதா இல்லையா? அவர் செய்த வேலையை யார் செய்யணும்? அடுத்தது நீ நானும் செய்யணும் என்பதற்காக. நீங்களே சொல்லுங்களேன், சம்பளம் வேலை செஞ்சா கொடுப்பாங்களா, வேலை செய்யாம கொடுப்பாங்களா? செஞ்சாதான் கொடுப்பாங்க. இயேசு வேலை செஞ்சாரா இல்லையா? இங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சார், அவருக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப நாம என்ன செய்யணும்? அதே இடத்துக்கு போன ஆசைப்படுற தப்பு இல்லை. அண்ணன் மட்டும் பெஸ்டா செட்டில் ஆயிட்டான், நான் மட்டும் செட்டில் ஆகணும்னு அலையிறோம்ல. அண்ணன் கஷ்டப்பட்ட மாதிரி தம்பி கஷ்டப்பட்டியா? சொல்ல. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினதை போல உங்களையும் அனுப்புகிறேன். அல்லேலூயா. நீங்க போய் என்ன செய்யணும்? உங்களுடைய கிரியைகளை உங்கள் வாழ்நாளில் செய்யணும். அதிலே செய்யும் பொழுது எனக்குரிய வெகுமதி என்ன செய்யும்? உனக்கும் நான் தருவேன் என்பதை அடையாளப்படுத்துகிறான். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான், யாருன்னா ஒரு ஆள் செட்டில் ஆகி நம்ம நோகாம இருப்போம். அது என்ன இல்ல, உனக்குரிய மதிப்பு இருக்காது, உனக்குரிய அடையாளமே அங்க இருக்காது. அதனாலதான் தேவன் உனக்குரியதை செய்யும்படியாக என்ன செய்யறாரு? உன்னை அனுப்புகிறான். இல்லைன்னா ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன உடனே உனக்கு என்ன வந்திருக்கும்? எல்லாமே கிடைத்திருக்குமே. ஏன் உன்னை செயல்பட வைத்தாரனா? உனக்கு என்ன செய்யணும்? அது கொடுக்கப்பட வேண்டும். பிசாசின் இடத்துல நீ என்ன பண்ண? உன்கிட்ட பார்க்க, என்னிடத்தில் உனக்கு ஒண்ணு ஒன்றும் இல்லை அப்படி நீ சொல்லணுமா இல்லையா? அதற்குத்தான் இவ்வளவு வேலை நடக்கிறது. உனக்கான வெகுமதியை கொடுக்கத்தான் அந்த பொறுப்புகளை உனக்கும் அனுப்புகிறார். அவர் சொல்றாரு, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவினா என்ன? என்ன நிலையை குறிக்கிறது? என்ன நிலையை குறிக்கிறது? நான் சொல்லல, இயேசு தேவ ஆவியினாலே என்ன பண்ணார்? வந்தாரு. அவரு தேவகுமாரங்க, நம்மளால முடியுமா அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்குதான் அவர் சொல்ல வர்றாரு. அந்த அவருக்குள்ள நம்மை போல ரத்தமும் சதைதான் இருந்தது. ஆனா எப்படி பிசாசை எதிர்கொண்டார், எப்படி பாவத்தை எதிர்கொண்டார், எப்படி உலகத்தை எதிர்கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ ஆவியினாலதான். அப்போ அந்த தேவ ஆவியை உங்களுக்கு கொடுத்தாரனா நீங்க யார்? அப்பா நீங்க யாரு? நீங்களும் அவருக்கு ஈக்குவலா என்ன பண்ணி இருக்கிறீங்க? அவருடைய பிள்ளையாக அப்படி ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அர்த்தம். அப்படி இருக்கும்போது என்னால முடியாதுன்னு சொல்வது கோடைத்தனம். உன்னால முடியும். பரிசுத்த ஆவி உன்னை என்ன செய்யும்? பலனடைய வைக்கும் என்று வேதவசனம் திரும்ப திரும்ப உனக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவ ஆவி, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற நீங்கள் யாவரும் யார்தான்? அவருடைய பிள்ளை என்பது அங்கீகாரம். அதுதான் அந்த ஆவியினாலே உங்களால் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும் என்பதனுடைய அடையாளம் தான் பரிசுத்த ஆவியை உனக்கு அவர் கொடுப்பதின் அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவினாவே பயம்தான். அந்நிய பாஷை பேசணும்னா பயம், பரிசுத்த ஆவியை பத்தி சொல்லணும்னா பயம் இல்லையா? ஏன் பயப்படுகிறார்கள்? பரிசுத்த ஆவியினாலே என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, உங்களால் பாவம் செய்ய முடியாது, துணிகரமாக இருக்க முடியாது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள சரியாய் பூரணப்பட்டால் அவர் உங்களை எச்சரித்து கண்டித்து சீர்படுத்தி என்ன செய்வாரு? நடத்தி கொண்டே இருப்பார் பரிசுத்த வழியிலே. அது வேண்டாம் என்கிறவர்கள் தான் பரிசுத்தத்தை பற்றி பேசவோ பரிசுத்த ஆவியை குறித்த எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டார்கள். ஆனால் சரியாய் செயல்படுகிற விரும்புகிறவர்கள் பரிசுத்த ஆவியில் என்ன செய்வாங்க? பூரணப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால நிறைய பேருக்கு இல்லைன்னா அப்படியே ரொம்ப சவுண்டா என்ன செய்வாங்க? அந்நிய பாஷை பேசுவாங்க இல்லையா? தப்பு இல்ல, எல்லாவற்றையும் நான் பேயின்னு சொல்ல மாட்டேன். நல்லா கவனியுங்கள். ஆர்வத்தின் மிகுதியிலே அந்த ஒரு மணி நேரம் ஒழுங்கா ஜெபம் பண்ணும்போது வரும், அது வேற. ஆனால் நீங்க எப்பவுமே ஒழுங்கில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, தவறுதலா எல்லாம் உடனே உங்களுக்கு அபிஷேகம் விடுது, உடனே நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்கன்னா அது பொய்யின் ஆவியை சேர்ந்தது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் இருந்தாதான் வெளிப்படுவார். அந்த ஒரு மணி நேரத்துல பரிசுத்தமா இருந்தா வெளிப்படுற, அது வேற. ஆனா நீ எப்பவுமே என்ன செய்யற? ஒழுங்கே இல்லாமல் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறாய், இல்லைன்னா தீர்க்க தரிசனங்கள் உடனே உனக்கு வருகிறதா, நிச்சயமா அந்த ஆவியை என்ன செய்யணும்? ரொம்ப பகுத்தறிய வேண்டிய நிலை இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி
குழப்பத்தின் ஆவியினாலதான் நிறைய பேர் ஏமாந்து போய் என்ன செய்யறாங்க, ஆவியானவர் தான் பேசுறாரு நினைச்சுக்கொண்டு தப்பான வழியில என்ன செய்கிறார்கள், போய் கொண்டு இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்தி நல்வழிப்படுத்துவாரே தவிர ஒருபோதும் உங்கள் தவறை என்ன செய்ய மாட்டாரு, செய்வதற்கு அனுமதி கொடுக்கவே மாட்டார். பரிசுத்த ஆவியா இல்ல கெட்ட ஆவியா என்பது எதை உங்களுக்குள் இருக்கிறது என்பது எப்ப கண்டுபிடிப்பீங்கன்னா உங்க செயல்களை தான். என்ன மாதிரி உணர்வு அது கொடுக்குதுன்னு கவனிங்க. நல்ல காரியத்தை அது உணர்வை கொடுக்குமானா அது பரிசுத்த ஆவி. தவறு செய்வதற்கு உந்தி தள்ளுகிறதானால் அது என்னது, அது நல்ல ஆவி கிடையாது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றால், இங்க சொன்ன பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு, யாருக்கு, இயேசுவுக்கு தானே. இப்ப அவர் சொல்லுகிற காரியம், நீ யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாயோ அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமா, நீ மன்னிக்க முடியுமா முடியாது, அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்போம். அது முதல்ல உங்களுக்கு தெரியும். ஞாபகமே மன்னிக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணா மற்றவருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா, மன்னிச்சு இருக்கிறாரா, யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் குழப்பறல. நிச்சயமாக உங்கள் ஜெபத்தால மன்னிக்கப்படும். எப்படின்னு ஒண்ணு நல்லா சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. நீங்க மட்டும் தான் ஜெபம் பண்ணீங்க, நீங்க மட்டும் தான் ஒழுங்கா இருக்கிறீங்க, உங்க வீட்டுல மற்றவங்க என்ன செய்யல, ஒழுங்கே இல்ல. இப்ப என்ன செய்ய போறீங்க, ஆண்டவரே யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், யாருக்காக, சபைக்கு வராமல் உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற என் வீட்டாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்காக அவர்களுடைய பாவங்களை மன்னித்து என்னை ரட்சித்ததை போல அவர்களே ரட்சி என்று ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் போட்ட பத்தியா ஜெபம். அதுதான் பிறருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உனக்கு கொடுக்கப்பட்ட. அது உங்களை அறியாமையே நீங்க நிறைய செய்துகிட்டே இருப்பீங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்றது, பிறர் பாவங்களுக்காக என்ன செய்வீங்க, இதெல்லாம் என்னது, தேவன் உனக்கு கொடுத்த அதிகாரம். நீங்க ஆண்டுடைய பிள்ளையா ஒழுங்கா இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பாவிகள் மனம் திரும்புகிற போது அதுல இருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. நீங்க சரியா இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயம் அந்த பாவத்தின் கட்டு அவங்களை விட்டு நிச்சயம் விலகும். விலகிறதுனாலதான் அந்த குடும்பத்தில் என்ன வரும், ரட்சிப்பு வரும். அதுக்கு அடுத்தபடி நீ யாருக்காக ஜெபிக்கிறியோ அவங்களுடைய பாவ கட்டு உடையுமானால் நிச்சயம் அவங்களுக்கு என்ன வரும். அப்போ நீ அவருடைய பிள்ளை என்பது தெரியுதா இல்லையா. உன்ன அடிமையா அழைச்சாரு இல்ல கை கட்டி நிக்கவா, எவ்வளவு ஈக்குவாலிட்டி. இது வரைக்கும் வேற அங்க ஏதோ வேணா தேடி பாரு, அப்படி கொடுத்து இருக்குதான்னு மட்டும் பாரு. என் இயேசு மட்டும்தான் அதை உனக்கு கொடுத்தாரு. நான் பிள்ளையா உன்னை பாக்குறேன். அவருக்கு பிரியம் இல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரத்தை இயேசு கொடுத்த அத்தனை அதிகாரத்தை யாரு கொடுத்தாரு, உன் கையில என் கையில கொடுத்துருக்கிற. அல்லேலூயா. நீ அலட்சியம் பண்ணக்கூடாது. அது சொல்றாரு நிச்சயம் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். எவர்கள் அப்படி சொல்றாரு, எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாது எடுக்கும் என்றார். இன்னொன்னு சொல்றாரு, நான் தான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், சத்தியமா செத்தா கூட வரவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் அவருடைய பாவங்கள். அதனால யாரை வெறுக்கிறார், யார் மீதும் மிகப்பெரிய காரியத்தை சொல்லிவிடாத நிச்சயம் நடக்கும். யாருக்கு நடக்கும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகள் சபித்தலும். ஏன் தெரியுமா அது வேணான்னு சொன்னாரு, நீ பிறரை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னால அழியிறது பெருசா வாழ வைக்கிறது பெருசானா, வாழ வைக்கிறது ரொம்ப மேன்மையானது. அழிக்கிறது என்ன அல்ல, பெரிய பெரிய உயர்வு இல்ல, பெரிய சாதனைகள் அல்ல. அது ஒரு உயிரை காப்பாற்றுவதுதான் மிகப்பெரிய சாதனையே. சொல்றாரு என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வாழ்விக்கணுமே தவிர அழிவுக்குரியவர்களா இருக்கக்கூடாது என்பதனால்தான் அந்த அதிகாரம் இருந்தால் கூட அதை நீங்க என்ன செய்ய வேண்டாம். ஏன்னா சபித்தலும் துதித்தலும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நீ நன்மையை மட்டும் செய், நியாயம் இருப்பதை நான் பார்த்து கொள்ளைன்னு சொன்ன. ஆனால் நிச்சயமாக நீங்கள் மனம் பதறி சபித்தலோ இல்ல ஒருத்தருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டோம் என்று சொன்னா நிச்சயமாக அவங்க எங்க போனாலும் என்ன ஆகாது, ரிலீஸ் ஆகவே ஆகாது. எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய பாவங்கள் நிச்சயம் ஆகாது, மன்னிக்கப்படவே படாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு பிறர் என்ன பண்ணி இருக்கிறாங்க, நோக்கடித்து மிகப்பெரிய வேதனை உண்டாக்கினபடினால அது அவங்க மேல சாபமா இருக்கும். அதனாலதான் ஆண்டு சொல்லுகிறார், அதுவும் உங்களுக்கு நடக்கும், ஆனா நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். சரியா? அடுத்தது சொல்லுகிற காரியம், இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாக திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஹல்லேலூயா. சில பேர் பாரு சர்ச்சைக்கு வரமாட்டான். ஐயோ
இன்னைக்கு பிரசங்கம் வரேன், என்னமா இருந்தது, என்னமா சூப்பரா போச்சு, நீ தான் வரல. அப்படியா? அடுத்த வாரம் இதுக்குன்னே வரேன், அவர் அப்படி என்னதான் கிழிச்சிட்டாரு, நானும் வந்து பாக்குறேன், பார்த்துட்டு நான் என்ன செய்யறேன் சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எப்ப ஜெபிக்கணுமோ அப்ப ஜெபிக்க மாட்டாங்க, எப்ப எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. யாருன்னா செஞ்சுட்டு கொஞ்சம் சொல்லிட்டாங்கன்னா இடம் நம்பிக்கையும் வராது. அதனால என்ன செய்வாங்க, நான் பார்த்தாதான் என்ன செய்வேன், நம்புவேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆளு எல்லா கூட்டத்திலயும் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அப்படி இருந்தவர் தான் இந்த தோமா. இருக்கும் போது ஆப்சென்ட் ஆயிடுறாரு, முக்கியமான எல்லாத்துலயும் ஆப்சென்ட் ஆயிடுறாரு. இல்ல லீவ் போட்டுரு, என்னதான் பண்ணாரோ தெரியல, லீவ் போட்டுறாரு. ஆனா சொன்னாலும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. அப்ப சொல்றாரு, இல்ல 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 இல்ல, அது எப்படி ஆண்டு உயிரோடு வந்திருப்பாரு, நான் நம்ப மாட்டேன். அப்படி வந்திருந்தா காயெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் என்ன செய்வேன், விரல்ல கொஞ்சம் நோண்டி பார்ப்பேன் இருக்குதா, விழாவில் குத்துனாங்க இல்லையா, அங்க கை விட்டு பார்ப்பேன், எல்லாம் கரெக்டா இருந்தாதான் அவர் உயிரோடு எழுந்த தெய்வம்னு நான் நம்புவேன். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான், இயேசு உயிரோடு இருக்கிறான்னா நிரூபிச்சு காட்டு அப்படின்ற கூட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட்டத்துல இருந்தவர் தான் இந்த தோமாவும், சந்தேக எண்ணம் படித்தவர். அதனால அவர் என்ன செய்யறாரு, நான் பார்க்கணும்னா இவருக்காகவே ஆண்டு என்ன செய்யறாரு, திரும்ப வர. ஏன் சொல்லு, 12 சீசன்ல இவரும் ஒரு ஆள் ஆச்சுல, என்ன பண்ணுது, ஒரு அவிசுவாசி இருந்தாலும் என்ன ஆயிடும், கூட்டத்தான் கெட்டு போயிடும்ல. அவங்களுக்கு விசுவாசம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணணும், பண்ணி ஆகணும் சொல்லி அவர் திரும்ப செய்யறாரு பாருங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். நல்லா பாருங்க, ஒரே மாதிரி தான் நடந்தது. அவங்க கும்பலா இருக்கும் போதும் அதே மாதிரி என்ன செய்தாரு, உள்ள வந்தார். இவனுக்காகவும் செய்து காட்டுங்க, நீ எப்படி கொலை பண்ணணும் நீங்க செய்து காட்டணும் என்ன செய்வாங்க, டிவிலாம் பார்த்தோம், அப்படியே போனாரு, கத்தி எடுத்தாரு, பண்ணாரு சொல்லி. அதே மாதிரிதான் இவர் யாருக்காக செய்யறாரு, தோமாக்காக செய்யறாரு. அதே மெத்தட் என்ன செய்யறாரு, திரும்ப அதே மாதிரி வராரு, திரும்ப என்ன செய்யறாரு, சமாதானம்னு சொல்றாரு. அப்ப யார் இருக்கிறா, தோமா அங்க இருக்கிறார். சொல்றார், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அவர் சொல்றாரு, நீ என்னென்ன செக் பண்ணுமா செக் பண்ணிக்கோ, ஆனா ஒண்ணு, நீ என்னவா இருக்கிற, அவிசுவாசியா இருக்கிற தெரியுமா, அது எனக்கு என்ன பண்ணல, சுத்தமா பிடிக்கலன்ற. அல்லேலூயா. ஏன் இந்த அவிசுவாசம் மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இதுவரைக்கும் இயேசு கூட ஜெபிக்க போகும்போதும் சரி, அற்புதங்கள் நிகழ்த்து போறோம் சரி, யார கூட வச்சுக்கிட்டே இருந்தாரு, விசுவாசிக்கிறவங்களை தான் என்ன செய்வாரு, கூட வைத்துக் கொள்ளுவார். ஏன்னா விசுவாசிக்கிறவர்களால தான் அந்த இடத்துல ஒரு மனம் உண்டாகும், அப்பதான் அற்புதங்களே நடக்கும். நீ ஜெபிக்கிற ஆளு விட பாஸ்டர் எங்க வீட்டுக்கார ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவியா, மீதி எதுவுமே என்ன பண்ணாத, சோதரம் சோதரம் அமேன் அமேன், இவர் மட்டும் தான் விசுவாசம், மீதி ஒன்னாங்க அப்படி இருந்துறாங்க விளங்காது. எப்பவுமே பாருங்களேன், நிறைய கூட்டம் இருப்பார்கள், ஆனா கூட எத்தனை பேர் வச்சுக்குவாங்க, ஒரு வலது கை இடது கை 2 பேர் வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா, அவங்க ரொம்ப நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க. ஒரு மனம் இருந்தால்தான் அற்புதங்கள் நடக்கும். இயேசுவே அதை செஞ்சார். ஒரு சிறு பெண் செத்துட்ட பிறகு என்ன பண்ணாங்க, அழுகுறாங்கல்ல, என்ன சொல்றாங்க, யாரும் பாக்குறாங்க, எல்லாம் கிளம்பு, சிரிச்சவங்க எல்லாம் கிளம்புறாங்க, போல எல்லாம் கிளம்பு, எல்லாம் போ, அடிக்கிறவன் தாரத்தப்ப எல்லாம் போ. யாரு இருக்குன்னா, நீ யாரு, அம்மா அப்பா நீரு. ஏன்னா புள்ள உயிரோட வந்தா நீ சந்தோஷம் படுவ, சாவுன்னு சொல்ல மாட்டேன். சோ அதனால நீரு கூட இருக்கிற உண்மையான அந்த ஒரு சில சீசர்கள் வைத்துக் கொண்டு ஜெபித்த போது அங்க என்ன நடந்தது, எப்பவுமே நல்லா புரிந்துக்கோ, நீ ஜெபம் பண்ணும் போது ஒரு நல்ல கவனம் வைத்துக்கொள். உனக்கு ஜெபத்திற்கு உதவி செய்கிற விசுவாசத்துக்கு உரியவர்களை உன் கூட வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணு. ஊழிய செய்யும் போதும் அவர்களை கூட வச்சு ஜெபம் பண்ணு. அப்பதான் உனக்கு என்ன பண்ணும், காரியங்கள் வாய்க்கும். இல்லைன்னா வாய்க்கவே வாய்க்காது. ஆமா ஜெபம் பண்ணிட்டா நடந்துருமாக்கும், பைபிள் படிச்சுட்டா மட்டும் நடந்துருமாமா, அப்படி இப்படின்னு சொல்ற ஆளை வச்சுக்கிட்ட நிச்சயமா விளங்காத அந்த காரியம். எப்பவுமே நீங்க எதோ பண்ணாலும் உனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, அதை விசுவாசிக்கக்கூடிய, உன் கூட துணை நிற்கக்கூடியவர்களை கூட வச்சுக்கோ. அப்பதான் அந்த காரியம் ஜெயமாக வாய்க்கும். அப்ப சொல்றாரு, அவிசுவாசம் அது தேவனுடைய தன்மையை என்ன செய்யும், சோதிக்க வைக்கும். ஆண்டவர் சோதிக்க முடியுமா, நம்ம அவரை சோதிக்க வைக்கிறது எது தெரியுமா, இந்த அவிசுவாசம். அதனால ரொம்ப ஆபத்தாம், தேவனை எதிர்க்கக்கூடிய துணிவு அது கொடுத்துரும். சோ ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப சொல்றாரு, தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். 2 ஒண்ணுதான்பா. அடுத்தது, அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றான். இங்க வேதவசம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு உயிரோடு இருக்கும் போதும் சரி,
சிலுவையில் அறையும் போதும் சரி, அதற்கு பிறகு உயிரோடு எழுந்த போதும் சரி, யார் கண்டார்கள்? சீசர்களும் அவரோடு கூட இருந்த அத்தனை பேரும் கண்டார்கள். யார்தான் காணவில்லை? அதற்கு பின்னாடி வந்த நீயும் நானும் தான் அவரை. அதனாலதான் ஆண்டவர் எப்பவும் சீசர்களை விட உங்கள் மீது என்ன வைத்திருக்கிறாரு? மிகுந்த பாசம் வச்சிருக்கிறாரு. நீ இயேசுவை இதுவரைக்கும் கண் கூட பார்த்திருக்கிறியா? சுவிசேஷத்தை அறிந்து ஆண்டவரை நம்பின. உனக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்த போது என்ன செய்த? ஆண்டவரை நம்பின, அவர் இருக்கிறான்னு உணர்ந்த. இல்லைன்னா உன்னை தேற்றும் போதோ உன்னை ஆற்றும் போதிலே முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்லுகிறவர்கள ஒளியை பார்த்தேன், அப்படி குரலை கேட்டதான் சொன்னார்களே தவிர இதே மாதிரி முகமுகமாய் தேவனை என்ன செய்யல. பவுல் கூட அந்த அளவுக்கு தரிசிக்கவே இல்லை. ஆனால் நாமெல்லாம் யாருடைய ரகத்தை சேர்ந்தவர்கள்? பவுலுடைய ரகத்தை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் சீசர்களை விட பவுல் அதிகமாய் தேவனுக்காக உழைத்தார் இல்லையா? ஏனென்றால் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அந்த லிஸ்ட்ல தான் யாரு இருக்கிறீங்க? அதனாலதான் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அதனால சொல்றாங்க, இவர்களுக்குள்ள சண்டை வரும்போது சொல்றாங்க, யார் முதலிடத்துல இருப்பார்கள் என்கிற போது சொல்றாரு, அது எனக்கு தெரியாது. ஆனா எவன் ஒழுங்கா இருக்கிறனோ அவன் இருப்பீங்க. முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? இந்த கடைசி காலத்துல தேவனை காணாமல் விசுவாசிப்பாயானால் நீதான் மோசேவை விட, எலியாவை விட, ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட, யாக்கோபை விட, இந்த சீசர்களை விட முந்தி கொண்டு எங்க நிப்ப? பரலோக ராஜ்யத்திலே உட்காருகிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் நாம் காணாமல் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். அதனால இவர்கள் எல்லாம் உணர்வடைந்து அதை செய்தார்கள். ஆனால் நானோ சாதாரண மனிதர்களாய் இவ்வளவு கடினமான காலகட்டத்திலும் அவர் என்ன செய்கிறோம்? விசுவாசி ஜபிக்கிறோம். எந்த நம்பிக்கையா ஆண்டு செய்வார் என்ற உலகம் சொல்லுவேன். அவரு நீ பார்த்திருக்கிறியா? எதுவும் நடக்குமா? என்னையா இந்த காலத்துல போய் சயின்ஸ் வளர்ற காலத்துல போய் இன்னமும் நம்பிக்கிட்டு ஜபம் அப்படி சொல்ல நீ என்ன சொல்லுவேன்? பைத்தியக்காரத்தனமா சொல்லுவேன். என் இயேசு ஒரு நாள் மாற்றுவா, என் இயேசு என் ஜபத்தை கேட்பாருன்னு இன்னைக்கு ஓடுறல. இது சீசர்களை விட உனக்குள்ளதா இருந்தது. ஏன்னா அந்த அன்பை நீ உணர்ந்திருக்கிறிய தவிர காணவில்லை. அண்ணாவர் அதனால்தான் ஓ மேல இன்னும் அதிகமா வச்சாரு. பாவம் பெறுகிற உலகத்திலே உங்களுக்கு என்னத்தையும் கொடுத்தாரு? கிருபையும் கொடுத்திருக்கிறார். உன் மேல அதிக அக்கறையும் வைத்திருக்கிறார். அதனால நீங்கள் சீசர்களை விட மேலானதை செய்ய முடியும். ஏன் தெரியுமா? நீங்களும் அவருடைய பிள்ளை, அவர் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நேரடியாக விட்டுட்டா. நீ அப்படி இல்லை, போராடி பெற்றுக்கொண்ட. உபாசம் எடுத்த நிறைய பேர் பரிசுத்தாவை பெறதுக்கு என்ன செய்தாங்க? உபாசம் எடுத்தாங்க. பெரிய பெரிய மீட்டிங் போவோம். இந்த மீட்டிங் போனா அபிஷேகம் வரும், இங்க போனா இது வரும், இல்லைன்னா சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணா இது வரும், பரிசுத்தமா எவ்வளவு முயற்சிகளை செய்து அபிஷேகத்தை நீங்க என்ன செய்தீங்க? பெற்றீர்கள். நானும் அபிஷேகத்தை எளிமையாக தான் பெற்றுக்கொண்டேன். ரொம்பலாம் பெருசா என்ன செய்யல, கஷ்டப்படவே இல்லை. எங்க சபையில பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்தது. அவன் நடக்கும்போது எல்லாரும் இதே மாதிரி தான் அபிஷேகத்தை ஜெபம் பண்ணியே இருந்தாங்க. நான் என்ன செய்தேன்? சுத்தி முத்தி பார்த்தேன். நான் இதுல போய் சொல்ல ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பண்ண, சின்ன பையனா இருக்கும்போது சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாம் என்ன பண்ணாங்க? அன்னைய பசங்க குச்சிக்கிட்டே இருந்தாங்க, இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் என்ன பண்ணேன்? ஆண்டவரே, இப்படிதான் நான் விளையாட்டுத்தனமாக தான் ஜெபம் பண்ணுவேன். அப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் என்ன செய்யணும்? இப்ப இதே மாதிரி குதிச்சு ஜெபம் பண்ணணும். இவங்க தோளம் தான் குதிக்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? இன்னும் கூட குதிச்சு ஜெபம் பண்ணணும். இப்ப எனக்கு என்ன செய்யுங்க? அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்து 2 நிமிஷம் ஜெபம் பண்ண உடனே அபிஷேகம் என்ன பண்ணிச்சு? நிறைய ஆரம்பித்தது. தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் என்ன செய்தது? விளையாட்டாய் பெற்றுக்கொண்டேன் அபிஷேகத்தை. ஆனா அந்த அபிஷேகம் சாதாரணமானதா இல்ல. அதற்கு பிறகு அதை நான் சாதாரணமாக நினைச்சிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய காரியங்கள் நடக்கும், அது வேற. ஆனா செமஞ்சேரிக்குள் வந்த பிறகு அவர் சொன்னாரு, ஆண்டவர் உனக்குள்ள அளவு கடந்த அபிஷேகம் இருக்கிறது. நீ அதை என்ன செய்ததில்லை இது வரைக்கும், உணர்ந்து டெஸ்ட் பண்ணாம சாதாரணமா வைத்திருக்கிற. நீ அதை ஜெபம் பண்ணி நீ என்ன பண்ண, அதை செய்து பாருன்னும் போது ஆண்டவர் என்ன செய்தாரு? ஜெப கூட்டங்களுக்கு போகும்போது ஜெபிக்கும் போது பல அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அப்ப அது எனக்குள்ள இருந்து என்ன பண்ணது? வெளிப்பட ஆரம்பித்ததை நான் உணர்வடைந்தேன். அல்லேலூயா. அபிஷேகம் என்பது நீ வாஞ்சிப்பது. நீ அவருக்கு பிரியமான பிள்ளையாய் இருக்கும் பொழுது தானாகவே அது உனக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். கட்டாயப்படுத்தி அல்ல. நீ அவர் சொல்றாரு, தனக்கு பிரியமானவர்களுக்கு என்ன செய்வாராம்? தன் ஆவியை பொழிந்தருளுவார். நீ அவருக்கு பிரியமா இருந்தேன்னு இந்த அபிஷேகம் தானா உனக்கு வந்துடும். நீ செயல்பட ஆரம்பிப்ப. கனிகள் தானா என்ன செய்யும்? அன்பு தாங்க ஆண்டவரே, பாசம் தாங்க ஆண்டவரே, சாந்த தாங்க ஆண்டவரே. நீ ஒன்னும் கேட்கவே வேணாம். அவருக்கு பிரியமான பிள்ளையா தேவ ஆவியை நீ பெற்றுக்கொண்டாயனால், தேவ ஆவி இருந்தாலே போதும். அது சரியா உனக்கிட்ட இருந்தாலே கூட ஆவியின் கனிகள் என்ன செய்யும்? தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்ப அதுதான் சொல்லுகிறார்,
தேவ ஆவியை பெற்றுள்ள தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால நமக்கு எல்லா அதிகாரங்களும் அவர் கொடுத்துறார். சீசர்களை விட நாம் என்னது மேன்மையானவர்கள் தான். புரியுதா இல்லையா? ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா ஆமா நீ எல்லாம் 15 வயசுல கல்யாணம் பண்ண, நாங்களா எத்தனை வயசுல கல்யாணம் பண்றோம்? 21 வயசுல திருமண வயதே சொல்லி இருக்கிறாங்க. நாங்களாம் உங்களோட பரவாயில்ல, பாக்குறல்ல கெட்டு போறது எவ்வளவு வழி இருக்கு, அதுல இருக்கிறோம் சொன்னையா இல்லையா? அப்போ உன் நீதி அவங்களோட அதிகமா இருக்குன்னு தானே பேசுற. அதேதான் பரிசுத்தமோ. நீ தேவனுக்கு இந்த காலத்துல நீதியா இருக்கிற தெரியுமா? அது நம் முன்னோர்களை விட உயர்ந்ததா இருக்கிறது. நீங்கள் முந்திக் கொள்ளுவீர்கள், அவர்களை விட நீங்கள் என்ன செய்வீங்க? பரலோகத்துல முந்திக் கொள்ள முடியும் என்பதை சொல்லுகிறேன். நீ அவங்களா இருந்தாங்க இல்ல, நீ தான் அதை விட முந்திக் கொள்ள போற. ஏன்னா நீ காணாமல் விசுவாசிக்கிற பிள்ளையாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப சொல்ல கண்டு விசுவாசித்தவர்களுக்கே இவ்வளவு செய்வாரானால் காணாமல் அவருக்கு நம்பிக்கை வைக்கிற தேவ பிள்ளையே உனக்கு எவ்வளவு செய்வார்? அவர் விசுவாசிக்க வேண்டும். சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீசர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிற யாவருக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னாரு? என்ன கொடுப்பேன்னு சொன்னாரு? நித்திய ஜீவனை அடையும்படியாக. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜீவ கிரீடம் சொன்னாலும் சரி, ஜீவ கிரீடம் கொடுப்பாரு. வேற என்ன கொடுப்பாரு? அதுதான் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. பரலோகத்துல உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? இங்க நீங்க ஒழுங்கா இருந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, 4 பேருக்கு உதவி செஞ்சு காப்பாத்துங்க, ஆத்துமா ரட்சிப்பு செஞ்சீங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சீங்க, என்னென்னமோ பண்ணீங்க, உங்களுக்கு என்ன தருவார் பரலோகத்துல? மகிமையின் கிரீடம், அப்புறம் நித்திய ஜீவன். இதெல்லாம் ஒன்னா வேற வேறையா? எல்லாமே ஒண்ணுதான். அதுதான் நீங்க குழம்பிட்டே இருக்கிறீங்க. ஜீவ கிரீடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன? நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? அதுவும் சாகாம இருக்கு. மகிமையான என்ன அர்த்தம்? அது மாறாததா இருக்கும்னு அர்த்தம். எல்லாமே என்னது? நிலையானதாய் நிரந்தரமானதாய் தேவன் உனக்கு தருவது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? கப்பு கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு. ஜீவ கிரீடம்னா அன்னைக்கு நித்திய ஜீவன் அவனுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? அதுதான் என்னது? உனக்கான வெகுமதி. நீ நிறைய பேர் என்னென்னமோ குழப்பிட்டே இருக்கு, வைடம் இருக்கும், வயது இருக்கும், அதுதான் இங்கே குப்பன்ட்டாரு, அங்க அது தேவையே இல்லைன்ற. நான் தான் அது என்னது உனக்கு மிகப்பெரிய சொத்து, நான் தான் உனக்கு எல்லாமே. அங்க கொள்வனையும் இல்ல. அப்புறம் என்ன தெரியுமா? உனக்கு பணம் ஆசையும் வராது, எந்த இதுவும் இருக்காது. நீ ஜாலியா இருக்கணும்னு சொன்ன தேவனோட அந்த மகிமை தான் இருக்கும். அவரோடு நித்தியமாய் வாழ்கிற நிலையை தான் இது சொல்லுகிறது. அப்ப உனக்கு கொடுப்பேன்னு சொன்னது என்ன? நித்திய ஜீவனை. இந்த உலகத்துல இருக்கிற அற்பமான வாழ்வுக்கு நித்திய ஜீவனே நிலையானதே தரம் சொன்னவரு. இவ்வுலகத்துல என்ன பாவம் ஒண்ணு எல்லாம் ஆக்கிடுவாரு, நிச்சயம் அதையும் தருவாரு, இதையும் உங்களுக்கு தருவார். அதுக்கு தான் இவ்வளவு எழுதி இருக்கிறது. அவர் எப்படி பரம் ஏறி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தாரோ, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவரை நம்புகிற விசுவாசிக்கிற யாவரும் எங்க பங்கடைய முடியும்? பரலோகத்திலே நுழைய முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும் என்பதற்குத்தான் இந்த அதிகாரம் என்ன பண்ணுது? எழுதப்பட்டது. அதனாலதான் இயேசு உயிரோடு எழுந்தார். இல்லைன்னா உங்ககிட்ட வெளிப்படணும்னு அவசியம் அவருக்கு துளி கூட கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போவீர்கள் என்கிற விசுவாசத்தை உங்களுக்கு வைப்பதற்காகத்தான் இவ்வளவு என்ன செய்தாரு? ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. சோ உயிர்த்தெழுதலுடைய காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக எடுத்துக்கொள்வோம், பார்த்துக்கொள். ஏசாயாவின் புத்தகம் 52வது அதிகாரம், 52வது அதிகாரம் 1-3 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டு சொல்றாரு, இனிமேல் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னதான்? மரித்த வாழ்விலிருந்து நீ எழுந்து, ஜென்ம சுவாப வாழ்க்கையிலிருந்து, உலக வாழ்க்கையிலிருந்து, பிசாசின் கட்டுகளில் இருந்தும் நீ எழுந்துரு. ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார், நீயும் ஜெயிப்ப. பயப்படாம என்ன செய்ய? உனக்கு இருக்கிற தூசி தும்ப எல்லாம் என்னது? புழுதியிலிருந்து உருவாக்கப்பட்ட நீ அந்த புழுதியை விட்டு என்ன செய்ய? எழுந்துரு. இயேசு எழுந்தை போல நீ எழுந்துரு. நீ எவ்வளவு மாட்டி இருந்தாலும் சரி, உனக்கு விலையே இல்லாம என்ன செய்ய போற? நான் விடுதலையாக்க போகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் அதை இலவசமா உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ என்ன செய்ய முடியும்? பிறருக்கு அதை இலவசமா கொடுக்க முடியும். நீ எழுந்துரு என்று ஆண்டவர் நம்ம வாக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக நாம் உலகத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் எடுத்து, அதிலேயே 6வது வசனம் 7வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள்,
இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறான் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. நாம் இனிமேல் சொல்ல வேண்டியது என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறான். அவரை போல நாமும் எங்க போக முடியும்? பரலோக வாழ்வை அடைய முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும். நீங்கள் அவரை நம்புவீர்கள், ஆனால் விசுவாசித்தால் என்னோடு கூட நீங்களும் வருவீர்கள். அதற்கு சாட்சி நான் தான். என் கூட இருக்கிறான், இயேசு இருக்கிறார் என்று சொல்லி உலகத்திற்கு என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்.